அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 11, 2024 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ் எழுதுகிற நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னு பார்க்குறதுக்காக போயிடுவோம் நம்ம. ஒரு நிமிஷம் இருங்க, மேலே இருக்கான்னு பார்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் நியூஸ் இங்கே இருக்குது. ஊரக பகுதிகளில் ஜல்ஜீவன் திட்டம் மூலம் 80% வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பினை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக தமிழக அரசின் சார்பில் சனிக்கிழமை வெளியிடப்பட்ட செய்தியும் தெரிவிச்சிருக்காங்க. நமக்கு என்னென்னா, இந்த ஜல்ஜீவன் திட்டம் அப்படின்றது என்னென்னா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. மாநிலத்தின் ஊரக பகுதிகளில் வீடுதோறும் குடிநீர் இணைப்பு வழங்கும் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்ட செயலாக்கத்தில் உள்ள திட்டங்கள் குறித்தும் குடிநீர் ஆதாரங்கள் மேம்பாட்டு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஜல்ஜீவன் திட்டம் அப்படின்றதுனா அந்த ஊரக பகுதிகளில் வீடுதோறும் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால திருக்குறளும் இருக்காது. ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்குள்ளே நம்ம போயிடலாம். இளைஞர்களை அதிக அளவில் கொண்ட 17வது மக்களவை 20 மக்களவை எம்பி பதவியிடங்கள் காலின்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த மக்களவையை காட்டிலும் 17வது மக்களவையில் இளைஞர்கள் அதிக அளவில் இருந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. 17வது மக்களவையின் கடைசி அமர்வு சனிக்கிழமை நடைபெற்றது. கடந்த மக்களவையை காட்டிலும் 17வது மக்களவையில் இளைஞர்கள் அதிக அளவில் உறுப்பினராக இடம்பெற்றிருந்தனர். இந்த மக்களவையில் 70 வயதை கடந்த சில உறுப்பினர்களே இருந்தனர். 40 வயதுக்கு உட்பட்ட உறுப்பினர்கள் அதிக அளவில் இருந்தனர். மக்களவை உறுப்பினர்களில் சராசரி வயது 54ஆக இருந்தது. 40 வயதுக்கு உட்பட்ட உறுப்பினர்களின் விகிதம் முதல் மக்களவையில் இருந்து குறைந்து வந்துள்ளது. முதல் மக்களவையில் 26% இருந்த இந்த விகிதம் 16வது மக்களவையில் 8% இருந்தது. 17வது மக்களவையில் 40 வயதுக்கு உட்பட்ட உறுப்பினர்களின் விகிதம் 12ஆக இருந்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டேர்ம்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணணுமான்றது மாதிரி இல்லை. இளைஞர்கள் அதிகமாக கொண்டது இந்த ஆண்டு நடைபெற்ற 17வது மக்களவைன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் அபுதாபியில் முதல் இந்து கோயில் பிரதமர் மோடி திறந்து வைக்கிறான்னு தெரிவிச்சிருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரக நாட்டுக்கு பிப்ரவரி 13, 14 ஆகிய தேதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் ஜயத் அல் நசியாவுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மேலும் அபுதாபியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோயிலை அவர் திறந்து வைக்கிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் இவர் 7வது முறையாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க அபுதாபிக்கு. அடுத்ததான் பிரதமரின் சூரியோதய திட்டம் விரிவான அலசல்னு தெரிவிச்சிருக்காங்க. மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாகவோ இல்லை கரண்ட் அஃபேரில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாகவோ வேறு எதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ரிலேட்டடாகவோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன திட்டம், இதோட விஷன் என்னவோ வச்சுருக்காங்க, எப்போ செயல்படுத்த போகிறாங்க, செயல்படுத்தினா மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் என்னவாக இருக்குன்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. வேணுறவங்க அதை அலசி ஆராய்ஞ்சு என்னென்னு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரைட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.